வணக்கம். இந்திய ராணுவத்தில் ஆட்சேர்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்லைன் மூலம் தான் அப்ளிகேஷன்ஸ் போட முடியும். ஸோ இதுக்கான மெயின் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த இந்திய ஆட்சேர்ப்புக்கான ராணுவத்தில் சேர்றதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ இதுக்கு ஆன்லைன் மோடில் அப்ளிகேஷன் போடுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 13, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து கடைசி தேதி மார்ச் 22ஆம் தேதியோட இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஆன்லைன் மோடில் தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸாமினேஷனும் ஆன்லைன் மோடில் தான் இருக்கும். என்றைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் 22லேருந்து எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வேகன்சிஸ் இருக்குது தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னாக்க வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுலாம் இதுக்கான வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரல் டியூட்டி எவ்வளோ வயது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 17 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கீங்க, 45% மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் ஆல் ஆர்ம்ஸில் அதே சேம் ஏஜ் லிமிட் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க 10th அதாவது 12th முடிச்சுட்டு அதில் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் எடுத்திருக்கீங்க, மினிமம் 50% மார்க் இருக்குது அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அல்லது ஐடிஐ ஆர் 2 ஆர் 3 இயர்ஸ்க்கான டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கல், மோட்டார் வெஹிக்கல், எலக்ட்ரிஷியன்ஸ், ஃபில்டர் போன்ற டிப்ளமோ கோர்ஸ் ஏதாச்சும் முடிச்சிருக்கவங்க கூட 21 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். முழுமையான இன்ஸ்ட்ரக்ஷனை படிங்க, உங்கள் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு விண்ணப்பிங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோர் கீப்பர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இதுவும் அதே சேம் ஏஜ் தான். 12th முடிச்சுட்டு ப்ளஸ் 60% மார்க் அது வாங்கியிருக்கணும் நீங்கள். அதாவது ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் 60% மார்க் வாங்கணும். அதே மாதிரி 50% மார்க்கு இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ், புக் கீப்பிங் போன்ற எல்லாம் 12th மானிட்டரி பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு மார்க் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட்மேன், 10th பாஸ் ஆகிருக்கீங்கன்னா அந்த ட்ரேட்மேன் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதே ட்ரேட்மேன் 8th பாஸ் ஆகிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 2 ட்ரேட்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரே வயது வரம்பு தான். உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ என்ன வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி 2003 டு ஏப்ரல் 2007 அந்த பர்த் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது இந்த ஏஜ் லிமிட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வயசு நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10th, 8th அண்ட் 10th பாஸாக இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் இந்த இதுக்கு ஜிடியாக இருக்கீங்கன்னா 166 ஹைட் இருக்கணும். அதே மாதிரி டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆர்ம்ஸ்க்கு அந்த ஆர்மிக்கு எப்படின்னா நீங்கள் 165 இருக்கணும். அதே மாதிரி ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா 162 இருந்தால் போதுமானது. செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் வித் 5 சென்டிமீட்டர் எக்ஸப்ஷன் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள் பாடி ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆண் விண்ணப்பதாரர்கள் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆண் விண்ணப்பதாரராக இருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வந்திருக்கு. ரிட்டன் டெஸ்ட் எப்போ நடைபெறும்னா ஏப்ரல் 22ஆம் தேதியிலேருந்து நடைபெறும். அப்ளிகேஷன் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் மோடு தான் அதுக்கு அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ சேலரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணணும். ஸோ கொடுத்துருக்காங்க. யாருக்காவது அப்ளை பண்ணுறது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அப்ளை அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். யாராவது நீங்கள் ஆர்மியில் சேர்கிறதுக்கான வில்லிங்காக இருக்கீங்க, மறக்காமல் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்காவது பயனுள்ளதாக இருக்கட்டும். இந்த குவாலிஃபிகேஷன் அதில் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக படிச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுங்கள். எடுத்த உடனே பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக படுங்க. அவங்க கொடுக்கப்பட்ட வெப்சைட்டில் போய்ட்டு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வில்லிங்காக யாராவது ஆர்மியில் இருக்காங்க, அப்படி சேர்கிறதுக்கு விருப்பமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.